இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கீங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஓனரா? நீங்கள் ஒரு ஆஃப்லைன் பிஸ்னஸ் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்ஸை ஈஸியாக அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணி உங்களால் எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுவே நீங்கள் ஒரு ஜாப்க்கு போகிற பர்சன் அப்படின்னா ஈஸியாக ஒரு 50,000 to 1 lakh வரை எக்ஸ்ட்ரா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோவில் செல் பண்ணுறது மூலிமா. இது எப்படி செல் பண்ணணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அண்ட் தட் இஸ் அவர் 4 hours 1-on-1 ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஃப்ரீ கன்சல்டிங் அவைலபிலிட்டி இருக்குது அண்ட் 30 seats தான் per month எடுப்போம். ஸோ கான்டாக்ட் சூன். Hey guys, welcome to this free digital marketing course. This is episode number 4, social media marketing basics. Episode 3ல நம்ம SEO basics பற்றி பார்த்தோம். கூகுள் எப்படி கஸ்டமர்ஸு உங்களோட ஷாப்ஸை உங்களோட சர்வீசஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். பட் SEOவில் கஸ்டமர்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணும்போது தான் உங்களோட ப்ராடக்டையோ இல்லை உங்கள் சர்வீசஸையோ அவங்களால ஃபைண்ட் பண்ண முடியும், அதாவது அவங்களுக்கு போய் சேரும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அவங்க எதுவுமே சர்ச் பண்ணாமலே உங்களோட ப்ராடக்ட்ஸை சர்வீசஸை அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பேசிக்ஸில் பார்க்க போகிறோம். ஓகே, வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன? இது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே ஈஸி தான். இந்த நேம் வச்சு நீங்கள் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன மாதிரி டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்னு. பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், லிங்க்டின், இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட ப்ராடக்ட்ஸையோ உங்களோட ப்ராண்டையோ உங்களோட சர்வீசஸையோ நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறது, அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மார்க்கெட்டிங் மெத்தட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, SEOவில் வந்து நம்ம கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்ட்டையோ இல்லை நம்மளுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட்டையோ சர்ச் பண்ணி நம்ம வெயிட் பண்ணணும். பட் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். உங்கள் ஆடியன்ஸ் ஆல்ரெடி ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்பாங்க அவங்களோட சோஷியல் மீடியாஸை. நீங்கள் அவங்களோட ஃபீடில் உங்களோட ப்ராடக்ட்ஸையோ இல்லை உங்கள் ப்ராண்ட்ஸையோ அப்பியர் ஆகிற மாதிரி பண்ணால் போதும். அண்ட் தட்ஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஓகே, இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அப்படின்னா என்னன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போது அது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத பார்ப்போம். எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைமை சோஷியல் மீடியாஸில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு. அது மினிமம் 2 to 3 hours கண்டிப்பாக இருக்கும். மினிமமே இவ்வளோனா ஆவரேஜ் மேக்ஸிமம்லாம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ இங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சோஷியல் மீடியாவில் தான் எப்பவுமே இருக்காங்க. பட் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். சில பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூடியூப் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் லிங்க்டின் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். பட் அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எல்லாருமே அதிகமாக தான் பண்ணுவாங்க. இப்போ ஏன் இதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்னா, எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் ஒரு அட்டென்ஷன் இருக்கும். த திங் இஸ், அட்டென்ஷன் எங்கே இருக்கோ பிஸ்னஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இவ்வளோ அட்டென்ஷன் இந்த சோஷியல் மீடியாஸில் இருக்கிறதுனால தான் பிஸ்னஸ்க்கு அதை யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை ஏன் இவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்கிறேன்னா, சோஷியல் மீடியா உங்களுக்கு பிராண்ட் விசிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், கஸ்டமரோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், பிராண்டோட பர்சனாலிட்டியை பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை உங்கள் பிஸ்னஸில் ப்ளே பண்ணுறதுனால தான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு இவ்வளோ பவர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துருப்போம்ல, அர்ஜுன், ஆகாஷ் அவங்களோடது. அதில் அந்த ஹேண்ட்மேட் கேண்டில்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஆகாஷ் எப்படி ப்ரமோட் பண்ணுறாருன்னு சொல்லியிருப்பேன். அதில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா அவர் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன மாதிரி பண்ணியிருப்பார்னா, அந்த ஹேண்ட்மேட் கேண்டில்ஸை மேக் பண்ணுற ப்ராசஸ், அந்த ப்ராசஸை வீடியோவை எடுத்து ஒரு நல்ல எடிட் பண்ணி ஒரு ரீலாக போஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அது கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுது. லைக் அவங்க எப்படி அந்த கேண்டிலை மேக் பண்ணுறாங்கன்றதை லைவாக காட்டிடுறாங்க. ஸோ கஸ்டமருக்கு அதில் ஒரு ட்ரஸ்ட் க்ரியேட் ஆகும். அது மூலமாக அந்த பிராண்டோட பர்சனாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதை பற்றி கஸ்டமர்ஸ் அந்த ரீலோட கமெண்ட்ஸில் பேசுவாங்க. அவங்களுக்கு யூஸ் ஆகணுன்னாலும் வேறு யாருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆகாஷோட பிராண்டு ஸ்லோவாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும், ஃபாலோவர்ஸும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், அவருக்கு டிஎம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும், அண்ட் அது மூலமாக அவருக்கு சேல்ஸ் வரும். இதில் ஆகாஷ் அவரோட கஸ்டமர்ஸை ப்ராடக்ட் பை பண்ண வைக்கிறதுக்கு எந்த வகையிலுமே அவர் ஃபோர்ஸ் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அவர் என்ன பண்ணார்னா, அவரோட ப்ராடக்டோட வேல்யூவை பீப்புளுக்கு ஷோ பண்ண ஆரம்பித்தார். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் திஸ் இஸ் ஹவு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ். ஓகே, இப்போது பிஸ்னஸஸ் யூஸ்வலாக இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கை எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஆட்ஸ்லாம் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ஓவராலாக ஒரு சர்ஃபேஸ் லெவலில் பார்த்தோம்னா, மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் ஒரு 4 types ஆஃப் கண்டென்ட்டு தான் இந்த மாதிரி ஆட்ஸில் போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தா எஜுகேஷ்னல் ஆட்ஸ். இந்த ஆட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா, வியூவர்ஸ்க்கு
ஒரு டிப்ஸை கொடுக்குற மாதிரியோ, இல்லை ஒரு விஷயத்த எப்படி பண்ணணுன்றதை டீச் பண்ணுற மாதிரியோ, இல்லை ஒரு விஷயத்தோட யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு ஆட் மெத்தட் தான் இந்த எஜுகேஷ்னல் ஆட். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் ஆஃப் ஆட், இந்த ஆட்ஸ் என்டர்டைனிங் ஆட்ஸ். இந்த ஆட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் ஃபன்னியாக இருக்க மாதிரியும் பீப்புளுக்கு ஈஸியாக கனெக்டாக ரிலேட் ஆகிற மாதிரியான கண்டென்ட்டை வச்சு இந்த ஆட்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. இது பீப்புளுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் அந்த பிஸ்னஸோட பிராண்டையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. அண்ட் அவங்களுக்கு சேல், கன்வர்ஷன் எல்லாமே நடந்துடும். நெக்ஸ்ட்டு தேர்ட் டைப், இது சோஷியல் ப்ரூஃப் ஆட்ஸ். இதில் அவங்க பிராண்டோட இல்லை ப்ராடக்டோட ரிவ்யூஸு அண்ட் கஸ்டமர்ஸோட டெஸ்டிமோனியல்ஸ் இது எல்லாத்தையுமே ஷோ பண்ணி ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்க ஆட் டைப்பை தான் சோஷியல் ப்ரூஃப் ஆட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆட் டைப், ப்ரொமோஷனல் ஆட்ஸ். பிஸ்னஸஸ் இந்த ஆட்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஆஃபர்ஸை இதில் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அண்ட் நியூ லான்ச்சஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அதையுமே இதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட பிராண்டை பற்றி ஒரு ப்ரொமோஷனை க்ரியேட் பண்ணி அதை ஒரு ஆட் மெட்டீரியலாக க்ரியேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸில் இருக்கிற ஆஃபர்ஸு, சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதில் இருக்க ஆஃபர்ஸு, புதுசாக ஏதாவது லான்ச் பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்க. நியூ ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், நியூ சர்வீஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற இந்த ஆட் டைப்பை தான் ப்ரமோஷனல் ஆட்ஸ்னு சொல்லுவோம். தட்ஸ் இட் கைஸ். இந்த சிம்பிள் ஸ்ட்ரக்சரை தான் பிஸ்னஸஸ் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். நம்ம எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியாஸில் இந்த ஆட்ஸை பார்த்துருப்போம். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த ஆடோ இல்லை இதுக்கப்புறம் பார்க்க போகிற ஒரு ஆடோ என்ன டைப்பான ஆட் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஃபைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஐம் ஷுர் நான் சொன்ன இந்த 4 டைப்பில் ஏதாவது ஒரு டைப்பை தான் நீங்கள் பார்க்க போகிற ஆட் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மெத்தடில் ஒரு 2 வேஸ் இருக்குது. ஒன்று ஆர்கானிக் வே, இன்னொன்று பெய்டு. ஆர்கானிக் வேயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதில் வந்து நீங்கள் ஒரு போஸ்ட் பண்ணுவீங்க. லைக் நீங்கள் இப்போ இந்த 4 டைப்பில் ஏதோ ஒரு டைப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அதை உங்களோட அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணிவிடுவீங்க. அது நேச்சுரலாக க்ரோ ஆகும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும்போது அதை ஆர்கானிக் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம். இதுவே பெய்ட் மெத்தடில் நம்ம எப்படி பண்ணுவோன்னா, நீங்கள் பண்ணீங்களே அந்த போஸ்ட்டு அதை வந்து பே பண்ணி ப்ரமோட் பண்ணுவீங்க. பேசிக்கலி இதில் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆர்கானிக்கில் அமௌண்ட் எதுவும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. ஆப்வியஸாக நம்ம மணி யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக்காக பண்ணும்போது அது பில்ட் ஆகிறதுக்கு ஒரு லாங் டேர்ம் எடுத்துக்கும். அண்ட் ஒன்ஸ் அது பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராங் பிராண்டாக இருக்கும். அந்த அதர் ஹேண்ட் உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டர் ரிசல்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் பெய்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். இதில் உங்களோட ரிசல்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். இந்த 2 வே ஆஃப் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மெத்தடில் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்றது உங்களோட கோலை பொறுத்து டிஃபர் ஆகும். இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பிகினர்ஸ் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஒரு காமன் மிஸ்டேக்கை மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, வெறும் ப்ராடக்டோட இமேஜஸை மட்டும் போஸ்ட் பண்ணுறது. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கைஸ். சோஷியல் மீடியாவில் பீப்புள் பை பண்ணுறதுக்குன்னு இன்டென்ஷனோடு வர்றதில்ல. அவங்க அதில் வர்றதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் ரிலாக்ஸ் பண்ணணும், ஜஸ்ட் என்ஜாய் பண்ணணும், இல்லை போரிங்காக இருக்குது ஸ்க்ரோல் பண்ணணும் அப்படின்னு தான் வருவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பை திஸ் அப்படின்னு சொல்லி நம்மளோட கண்டென்ட்லேயோ இல்லை ஆட்ஸ்லேயோ போடும்போது அது அவங்கள அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. அவங்க ஈஸியாக அதை இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் அவங்களோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். அண்ட் தென் சேல்ஸ் தானாக நடக்கும். ஸோ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்னென்ன சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்களோட ஆடியன்ஸ் எங்கே அதிகமாக ஆல்ரெடி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அங்கே உங்களோட ப்ராடக்ட்ஸையோ இல்லை உங்கள் சர்வீஸையோ உங்கள் பிராண்டையோ விசிபிள் ஆக்குறது. இதுக்கு உங்களுக்கு பெரிய பட்ஜெட்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கன்சிஸ்டன்சியும் மட்டும் இருந்தால் போதும். விசிபிலிட்டி கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ரிமெம்பர் ஒன் திங் கைஸ், இஃப் பீப்புள் டோன்ட் see you, they can't choose you. Think about it. Catch you in the next video guys. Bye.